சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புலம்பெயர் தொழிலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், கைது செய்யப்பட்ட நபர் யார்? இந்த விவகாரம் தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? சென்னை ஐஐடி வளாகத்துல மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்டையை காட்டி மிரட்டி முடியை பிடித்து இழுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த நபர் அந்த காவலரிடம் அந்த மாணவி தெரிவித்ததன் பேரில் காவலாளிகள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார். தற்போது இந்த வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஐஐடியில் படித்து வரும் 20 வயது மாணவி நேற்று முன்தினம் இரவு 7:30 மணி அளவில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு நபர் கையில் கட்டையை வைத்துக் கொண்டு இளம்பெண்ணின் முடியை பிடித்து இழுத்து பாலியல் தொல்லை அளித்திருக்கிறார். பின்னர் அந்த இளம்பெண் சத்தம் போட்டு அலறி அடித்து அங்கு தப்பி ஓடி ஐஐடி காவலரிடம் கூறி பாலியல் செய்யப்பட்ட நபரை தேடும் போது அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார். பின்னர் அதை தேடி கண்டுபிடித்து கோட்டுப்புறம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். மேலும் அனைத்து மகளிர் போலீசார் அந்த நபரிடம் விசாரணை செய்த போது அவர் அதே வளாகத்தில் புட்கோர்ட்டில் மும்பை சாட் என்ற கடையில் 6 மாதமாக வேலை செய்து வருவதும் நேற்று முன்தினம் உடல்நிலை சரியில்லை என்று விடுப்பு எடுத்து பின் இரவு நேரத்தில் தனியாக சென்ற அந்த மாணவியிடம் கட்டையை காட்டி மிரட்டி முடியை பிடித்து இழுத்து பாலியலில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து ரோஷன் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவினை வழக்கு பதிவு செய்து கோட்டுக்குளம் போலீசார் அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மாணவியின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் போலீசார் தீவிரமான கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.